பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ரொனால்டு ரீகன் என்று ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவருக்கு வயது 73. அவர் ரஷ்ய நாட்டின் தலைவர் பிரசிடென்ட் பிரஸ்னேவ் அவரை சந்திக்க சுவிட்சர்லாந்து போனார். அவருக்கு வயசு 78. ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான காரியமாக பேச போனாங்க. எதுக்குன்னா, அணுகுண்டு தயாரிப்பை எப்படி குறைப்பது, எப்படி அதை தடுப்பது என்று யோசிக்க ஒரு தடவை கூடி பேசினாங்க. அந்த டாக்ஸுக்கு பேர் சால்ட் 1 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் டாக்ஸ். சால்ட் 1ன்னு போடுவான். ரெண்டாவது தடவை பேசும்போது சால்ட் 2, மூணாவது தடவை சால்ட் 3. மும்முரமாக ரெண்டு பேரும் போட்டால் எல்லா படம்லாம் எடுத்தாங்க எல்லாம். அதன் பிறகு டாக்ஸ் ஆரம்பிச்சது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் போயிட்டாங்க. இந்த செக்ரட்டரிஸ் ஒரு பக்கம், இந்த செக்ரட்டரி ஒரு பக்கம் உட்காந்து மும்முரமாக இது பண்ணாங்க. ரொனால்டு ரீகன் நல்லா தூங்கிவிட்டார். அவர் எப்போதுமே எல்லா மீட்டிங்லையும் தூங்கிடுவார். முடிஞ்ச உடனே எழுப்பி விடுவாங்க, எங்கே கேட்டு போடணுமோ போட்டு போயிட்டே இருப்பார். 73 வயசு ஆள் தூங்குற 78 வயசு ஆளுக்கு அது என்ன? பிரஸ்னேவ் அதுக்கு மேலே கொட்டாய் விட்டு கொர்றன்னு அவர் தூங்கிட்டார். இவங்க ரெண்டு பேரும் செக்ரட்டரி பார்த்தா என்னடா பண்ணி துறைக்கிறது, என்னத்தையோ ஒரு அக்ரிமெண்ட்டை எழுதுனா, கையெழுத்துக்கு வாங்க போனான். ரொனால்டு ரீகன் இஸ் இட் ஓவர்? எஸ். பிரஸ்னேவ்ட்ட கொண்டு போனான். அவர் இப்போ கொஞ்சம் சந்தேக பேர் வழி, வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? என்னப்பா இது கேட்டார். அமெரிக்காவிலேருந்து ஏதோ நல்ல சால்ட் வந்திருக்குதா, இது ரஷ்ய சால்ட் மாதிரி இல்லை, பெஸ்ட் சால்ட்டு, அதுக்காக தான் அவர் கேள்வி. ஓ தட்ஸ் குட். பட் இப்படி தூங்கிட்டு கிடக்கிற ஆளுங்களை என்ன பண்ண முடியும்? அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஊற்றினார். பேதுரு கல்லு தான் என்று சொன்னார், ஆனால் என்னத்தையாவது உளறிக்கிட்டு கிடப்பான். மத்தேயு 16:21-23 வரை பாருங்க. அதே அத்தியாயத்தில் இயேசு தன் மரணத்தை பற்றி பேசும்பொழுது அதெல்லாம் எப்படி நடக்கும் என்றார். மார்க் 9:34 பாருங்க, ஒரே சண்டை. 10:41 பாருங்க, ஒரே சண்டை. ஆண்டவர் பெரிய அற்புதம் என்னன்னா, எல்லாம் ஒன்னா சேர்ந்தான். அப்போஸ்தலர் 2:1 சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு. பெரிய ஆச்சரியம் ஆண்டவருக்கு. இவனா ஒருமனப்பட்டான்? 120 பேரா? என்னடா இது, 12 பேரு ஒருமனமா இல்லை, 120 பேரா? 10 மடங்கா? ஒரே ஆச்சரியம், பெரு முழக்கம்.